வணக்கம், வெல்கம் டு குக் வித் மாலதி. நம்ம இன்றைக்கி சுரக்காய் வச்சு ஒரு தயிர் தேங்காய் கூட்டு பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க. சுரக்காய் வச்சு நம்ம ஒரு ஒயிட் கலரில் மோர் பால் கூட்டு பண்ண போகிறோம். நமக்கு இது கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ண சுரக்காய் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுரக்காய் மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு சுரக்காய் கரெக்டாக மூழ்கிற அளவு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சுரக்காய் பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நமக்கு காய் பாதி அளவு குக் ஆகிடுச்சு. நமக்கு காய் பாதி அளவு நமக்கு குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேங்காய் கொஞ்சம் அரைக்கணும். நம்ம அரைச்சிட்டு வரலாம். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் இருக்கும். இது போட்டுக்கலாம். இதுக்கு காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஆனால் காரம் மைல்டாக இருக்கணும். நம்ம மோர் போட்டு செய்ய போகிறோம். அதனால் ஒரு பச்சை மிளகாய் போட்டால் போதும். இதை இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துருக்கோம். இப்போ நம்ம அந்த காயில் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம கெட்டி தயிர் நல்லா அடித்து வச்சுருக்கோம். அந்த கெட்டி தயிரும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தயிர் நமக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம காய் வேகும் போது கொஞ்சம் சால்ட் போட்டோம். இப்போ திரும்பவும் தேவையான அளவு சால்ட் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மோர் தயிர் போட்டதுக்கப்புறம் நம்ம சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கணும். அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். அதனால் கொஞ்சம் லைட்டாக கொதிச்சா நம்ம உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி வச்சிடலாம். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைன்னா ரொம்ப திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்போ தாளிக்க போகிறோம். இதை எடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். பாருங்கள், நம்ம ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சோடனே நமக்கு வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கோம். போட்டுடலாம். ஒரு வரமிளகாய் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இந்த பால் கூட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் மோர் கூட்டு சுரக்காய் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இதமாக லைட்டான காரத்தோட நமக்கு அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் இந்த தயிரோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை ரைஸில் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த ரெசிபி நீங்கள் வந்து சுரக்காய் டிஷ் பண்ணும்போது இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.